ரொம்ப அழகான நடிகை சௌந்தர்யா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸை வந்து சீனியர் ஆக்டர் மோகன் பாபு அவர்கள் தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ கிளம்பி இருக்குது. எல்லா நடிகைகளும் வந்து ஒன்று சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கொடுமையை வந்து அனுபவிக்கிறாங்க. நேற்றுக்கு ஒரு நடிகை, இன்னைக்கு ஒரு நடிகை, நாளைக்கு எந்த நடிகை அப்படின்னு இருக்கு. சௌந்தர்யா அவங்க வந்து ஒரு விபத்துன்னு தான் அறியப்படும். இங்கே வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிட்டு திரும்பும்போது ஹெலிகாப்டர் விபத்தால் வந்து இறந்துட்டாங்க. ஏதோ கொஞ்சம் அவங்க ஏதோ முணுமுணுத்தா மாதிரியும், ஆனால் கிட்ட நெருங்க முடியல, உடனே தீப்பற்றி எரிஞ்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஒயிட் பெட்ரோல் சொல்லுவாங்க. ரொம்ப இருக்கிறதுலே வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பெட்ரோல். சில சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டது உண்மை. அந்த டைமில் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து அரசியல் கட்சியில் வந்து இப்போ சமீபத்தில் தான் போய் சேர்ந்தாங்க. இவங்க வந்து சீட்டு கேட்டிருந்தாங்க. அது அரசியல் ரீதியாக வந்து இவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக மாறதுக்காக சில முயற்சிகள் எடுத்தாங்க. குறிப்பாக நான் சொல்ல கேட்டால் தெலுங்கு, கன்னடம், தமிழ் 3 மொழியிலையும் அவங்க வந்து ஒரு முன்னணி நடிகையாக இருந்தாங்க. ஹிந்தி படங்களையும் நடிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் சொல்லப்பட்டது என்னென்னா, அவங்க வந்து இறக்கும் போது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னும் போது அப்போ சில சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டது உண்மைதான். வழக்கமாக எல்லா நடிகைகள் இறந்தாலுமே சௌமியா ஒரு சந்தேகங்கள் எழுப்பப்படும். குற்றம் சாட்டப்பட்ட மோகன் பாபுவுக்கும் அந்த சிட்முல்லு என்பவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் தெரியல. திடீர்னு வந்து என்ன சொல்கிறாரு, அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம அதை வந்து நம்புறதா இல்லை நம்பாமல் வந்து கடந்து போகிறதான்றது தெரியல. ஆனால் வந்து மோகன் பாபு தரப்பு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அது தாண்டி எதுக்கான காரணம் சொல்லும் போது கேட்டீங்கன்னா நில ஆக்கிரமிப்பு. அந்த நில ஆக்கிரமிப்பு வந்து யாருடைய நிலம்னு கேட்டீங்கன்னா சௌந்தர்யாவுடைய அவங்க பிரதருக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு நிலம். அப்போ அதை ஆக்கிரமிச்சு அதில் வந்து ஒரு கட்டிடமும் அதை கேட்டால் கெஸ்ட் ஹவுஸும் கட்டியிருக்கிறாரு சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டுக்காக பதில் இருக்கணுமா இல்லையா? ஆனால் மோட்டிவேஷன்ன்றதை பார்ப்போம். உள்நோக்கம் என்ன, எதுக்காக அவர் அவங்கள கொலை பண்ணணும்? ஒன்று செக்ஸுக்காக கொலை பண்ணாரா, இல்லை சொத்துக்காக ஆஸ்திக்காக வந்து அடையிறதுக்காக கொலை பண்ணாரான்னு சொல்லி பார்ப்பாங்க. இங்கே தான் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலுக்குது நமக்கு. என்னன்னா, எனக்கும் மோகன் பாபு குடும்பத்திலும் ரொம்ப நெருக்கம் இருக்கு, ஒரு தொடர்பு இருக்கு, நல்ல தொடர்பு இருக்கு. இது வந்து ஆதாரமற்றாம இல்லாத குற்றச்சாட்டு. நியாயமா இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அவருக்கும் தெரியாதுல்ல என்ன நடந்தது. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து சௌந்தர்யா வந்து கொலை செய்யப்பட்டார் அவருக்கு தெரிஞ்சிருந்தா பர்சனலா தெரியும். அதுவும் இல்லாம என்னுடைய ஒய்ஃபுடைய லேண்ட் பத்தி சொல்றாங்க அப்படின்றதுக்காக இவர் வந்து இப்படி சொல்றதுக்கு வந்து கேட்டா இவருக்கும் கூட ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. ஏன் இப்படி இருக்க கூடாதான்னு கேக்குறேன். ஒரு பக்கம் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு கொடுமை, இன்னொரு பக்கம் வந்து கேட்டினா அவங்க வந்து இரண்டாம் தரமாக வாழ்க்கப்படுறாங்க. பெற்றோர்கள், மேனேஜர்கள், கணவர்கள் இந்த மாதிரியான ஏமாற்றப்பட்டு ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிற நடிகைகள் இருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து சில நடிகைகள் வந்து துன்பம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்ட நடிகைகளும் நமக்கு தெரியும். சிலர்கள் வந்து தற்கொலை பண்ணாங்க, சிலர் கொல்லப்பட்ட நடிகைகளும் அந்த வரலாறும் இருக்க தான் செய்யுது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர் திரு சேக்குவார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ரொம்ப அழகான நடிகை. அவங்க இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு சொல்லலாம். ஆனால் இப்போ யாரோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாமல் கிளப்பி விட்ட ஒரு விஷயம் யூடியூப்லேருந்து சோஷியல் மீடியாலேருந்து ஒரு பூதாங்கரமாக அப்படியே வெடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நடிகை சௌந்தர்யா அவங்களது வந்து அப்போ இறக்கும் போதே எல்லாரும் சொல்லிட்டு இருந்த விஷயம் இது அரசியல் சார்ந்து உள்ள நிறைய தெரிஞ்சவங்க இதில் இது பிளான்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் வந்து என்னப்பா அதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இறந்துட்டாங்க, அதுவும் அந்த வீட்டில் 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க 2 பேரும் இறந்துட்டாங்க அப்படின்றதும் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸை வந்து இப்போ இருக்கக்கூடிய சீனியர் ஆக்டர் இன் தெலுங்குன்னு சொல்லலாம், சீனியர் ஆக்டர் மோகன் பாபு அவர்கள் தான் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ கிளம்பி இருக்குது. பட் அதுக்கும் வந்து சௌந்தர்யாவுடைய அவங்க ஹஸ்பண்ட் வந்து பதில் சொல்லியிருந்தாலும் அதை தாண்டி இப்போ பல பேர் இன்னும் யூடியூப்பில் ஒரு சில விஷயங்கள் இப்போ அவங்களுடைய டெத்துலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக நடிகைகள் வந்து உண்மையாக நான் சொல்லுவேன், பல வகையில் வந்து துன்பப்படக்கூடிய ஒரு சமூகமாக தான் இருக்குது. நான் பொதுவாக சொல்கிறேன். எல்லா நடிகைகளும் சொல்கிறேன். எல்லா நடிகைகளும் வந்து ஒன்று சினிமாவில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு கொடுமையை வந்து அனுபவிக்கிறாங்க. அதை தொடர்ச்சியாக பேசுகிறத நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு ஒரு நடிகை, இன்றைக்கி ஒரு நடிகை, நாளைக்கு எந்த நடிகை அப்படின்னு இருக்குது.
கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சினிமாவில் வந்து நடித்த ஒரு நடிகை வந்து ஒரு பாலியல் குற்றச்சாட்டை இப்போ சொல்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி கிழக்கு சீமையிலே படம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் தெரியும். அதில் நடித்த ஒரு கதாநாயகியாக நடித்த ஒரு நடிகை வந்து சொல்கிறத பார்க்குறோம். அவங்க வந்து நான் பாலியல் குற்றச்சாட்டை வந்து ஒரு இயக்குனர் மாதிரி சொன்னாங்க. இயக்குனர் பேரை சொல்லலை. இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு பக்கம் இந்த நடிகைகள் வந்து சினிமாவில் வந்து இந்த மாதிரியான கொடுமைகளை அனுப்பிக்கும். அதுக்கு பிறகு வந்து மார்க்கெட் இருந்தாலும் சரி இழந்தாலும் வந்து ஒரு நடிகருக்கு வந்து 2ஆம் தரமாக வாக்கப்பட்டு வாழ்க்கையிலையும் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த நடிகை குறிப்பிட்டு நான் பேச விரும்பல, பொதுவாக சொல்கிறேன். நடிகை சமூகம் என்பது நடிகைகளுடைய நடிகர்கள் கூட ஒரு பக்கம் நடிகைகள் வந்து எப்படிலாம் துன்பப்படுறாங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு பக்கம் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு ஒரு கொடுமை, இன்னொரு பக்கம் வந்து கேட்டால் அவங்க வந்து 2ஆம் தரமாக வாழ்க்கப்படுறாங்க. இன்னொரு பக்கம்னு கேட்டால் பெற்றோர்களால் ஏமாற்றப்பட்ட நடிகைகள் இருக்கிறாங்க. பெற்றோர்கள், மேனேஜர்கள், அதுக்கப்புறம் வந்து கணவர்கள், இந்த மாதிரியான வந்து ஏமாற்றப்பட்டு ரொம்ப துன்பத்தை அனுபவிக்கிற நடிகைகள் இருக்கிறாங்க. இதை தாண்டி வந்து சில நடிகைகள் வந்து துன்பம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்கிட்ட நடிகைகளும் நமக்கு தெரியும். இப்படி ஒரு நடிகைகளை எத்தனை விதமான துன்பங்களை வந்து அனுபவிக்கணும். சிலர்கள் வந்து தற்கொலை பண்ணாங்க, சிலர் கொல்லப்பட்ட நடிகைகளும் அந்த வரலாறும் இருக்க தான் செய்யுது. ஒரு சில நடிகைகள் வந்து கொல்லப்பட்டதற்கு, சிலது வந்து கேட்டிங்கன்னா ஒரு இயற்கை மரணமாக அல்லது வந்து இது வந்து திட்டமிட்டு வந்து படுகொலையான்னு கூட தெரியாமல் கூட பல நடிகைகளுடைய வாழ்க்கை வந்து மூடி மறைக்கப்படும். இப்போது இந்த நடிகை சௌந்தர்யா அவங்க வந்து ஒரு விபத்துன்னு தான் அறியப்படணும். இங்கே வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்காக போயிட்டு திரும்பும்போது இவங்க வந்து ஹெலிகாப்டர் விபத்தால் வந்து இறந்துட்டாங்க. என்ன சொல்லப்பட்டதுன்னு கேட்டால், அன்றைக்கி உள்ள காலகட்டம் 20 வருஷம் முன்னாடி, இப்போ கூட எனக்கு நினைவு இருக்குது. அன்றைக்கி இந்த டிஜிட்டல் மீடியாலாம் அன்றைக்கி கிடையாது, பிரிண்ட் மீடியா இருந்ததுதான். அவங்க வந்து ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் தூரம் தான் வந்து மேலே பறந்தது, உடனே வெடித்து செதறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஏதோ கொஞ்சம் அவங்க ஏதோ முணுமுணுத்த மாதிரியும், ஆனால் கிட்ட நெருங்க முடியல, உடனே தீப்பற்றி எரிஞ்சுது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது, ஒயிட் பெட்ரோல்னு சொல்லுவாங்க, ரொம்ப இருக்கிறதுலே வந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய ஒரு பெட்ரோல். ஸோ அது கீழே விழுந்த உடனே வந்து கேட்டிங்கன்னா அது அவங்க மேலெலாம் பெட்ரோல் தெரிச்சதுனால அவங்க வந்து உடனே தீப்பற்றி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு அவர் கூட போனவங்களும் வந்து கேட்டிங்கன்னா அந்த விமானி உட்பட அவங்க பிரதரும் கூட இருந்தார். இது வந்து முழுக்க ஒரு விபத்துன்னு தான் அறியப்பட்டது. சில சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டது உண்மை அந்த டைமில். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து அரசியல் கட்சியில் வந்து இப்போ சமீபத்தில் தான் போய் சேர்ந்தாங்க, இவங்க வந்து சீட்டு கேட்டிருந்தாங்க, அது அரசியல் ரீதியாக வந்து இவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக மாறுறதுக்காக சில முயற்சிகள் எடுத்தாங்க அப்படின்னு வந்து பேசப்பட்டது. பரவலாக வந்து கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு குறிப்பாக நான் சொல்கிறது கேட்டிங்கன்னா தெலுங்கு, கன்னடம், தமிழ் 3 மொழியிலையும் அவங்க வந்து ஒரு முன்னணி நடிகையாக இருந்தாங்க. ஹிந்தி படங்களையும் நடிச்சிருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். அப்போது ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக, ஒரு அரசியல் சக்தியாக மாறுறதுக்காக சில ஸ்டெப்பு அவங்க முயற்சி எடுத்தாங்க. அந்த சூழ்நிலை இப்படி ஒரு மரணம் நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வந்து அவருடைய ஒரு கூடுதலான ஒரு தகவல் சொல்லப்பட்டது. என்னென்னா அவங்க வந்து இறக்கும் போது அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னும் போது அப்போ சில சந்தேகங்கள் வந்து எழுப்பப்பட்டது உண்மைதான். எப்படி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கேட்டால், ஏன்னா வந்து திருமணமாயிட்டா வந்து பெரிய அளவில் வந்து பேசப்படும், ஆனால் அவங்க ரகசிய திருமணமாக இருந்தது. அவருடைய கணவரும் வந்து கேட்டால் ரொம்ப லைம்லைட்டுக்கு வெளிச்சத்துக்கு வந்தவர் கிடையாது யாருமே அந்த டைமில். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க சொல்லப்பட கேட்டால் அவங்க வந்து மனமாயிடுச்சு, அவருக்கு ஒரு கணவர் இருக்கிறாங்க, வந்து ஒரு குழந்தையும் கூட பார்த்தீங்கன்னா அவங்க கர்ப்பமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த விபத்து வந்து அந்த டைமில் சில சந்தேகங்களோடு வந்து அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சு. வழக்கமாக எல்லா நடிகைகள் இறந்தாலுமே சௌமியா ஒரு சந்தேகங்கள் எழுப்பப்படும். அதுக்கு கடந்த பல நடிகைகளை உதாரணம் நம்ம சொல்ல முடியும். எந்த நடிகை இறந்தாலும் கேட்டால் சில சந்தேகங்கள் எழுப்பாங்க. அதுக்கு உதாரணமாக ஸ்ரீதேவியை எடுத்து, ஸ்ரீதேவி இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டது. அந்த கேள்விகளுக்கு பதிலே வந்து யாராலுமே சொல்ல முடியாது. அப்படி தான் வந்து அதுக்கிட்ட முடிஞ்சு போச்சு அவங்களோட வாழ்க்கை. ஆனால் இந்தியாவிலேயே வந்து என்ன சொல்ல உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசப்பட்ட ஒரு தகவல் அது. இப்போ சௌந்தர்யாலாம் அந்தளவுக்கு பேசவே கிடையாது. இல்ல சௌந்தர்யா நம்ம நாட்டுக்குள்ளேயே இறந்துட்டாங்க. வெளிநாட்டில் இருந்தாலும் பட் ஸ்ரீதேவி ரேஞ்ச் அவங்களுடைய அந்த ஒப்பீடு அளவில் பார்க்குறீங்கன்னா ஸ்ரீதேவி மாதிரி பெரிய ஸ்டார் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதைலாம் வந்து இவங்களுக்கு அவங்க கொடுக்குற அந்த லாஸ்ட் ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு கொடுக்கல. சௌந்தர்யாவுக்கு ஒரு நடிகை, ஒரு பாப்புலரான நடிகை இறந்துட்டாங்க, அவ்வளோதான். ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க, ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட் இறந்து, அவ்வளோதான். ஆனால் அவங்க வந்து கேட்டால் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டது. இவங்க சவுத் இந்தியாவில் பிரபலமாக இருந்தவங்க, அவங்க வந்து அதுதான் அது ஒன்று. அதுக்கு ஒரு கோணம் ஒன்று இருக்குது.
பட் இருந்தாலும் வந்து இவங்க வந்து ஹிந்தி படங்கள்லையும் நடிச்சிருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுவும் பெரிய ஸ்டாருங்களோடலாம் நடிச்சிருக்கிறாங்க. அதனால் ஆனால் பட் சீனியாரிட்டி இதெல்லாம் பார்க்கும்போது கேட்டால் ஸ்ரீதேவி வந்து அவங்களுடைய லெவல் வேறு மாதிரி இருந்து. பட் அவங்க மரணத்திலும் பல சந்தேகங்கள்லாம் எழுப்பப்பட்டது. இப்போ என்ன நடக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அவங்களது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூக ஆர்வலர் வந்து அவருக்கும் வந்து சௌந்தர்யாவுக்கும் என்ன தொடர்பு, குற்றம் சாட்டப்பட்ட மோகன் பாபுவுக்கும் அந்த சிட்முல்லு என்பவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றதெல்லாம் தெரியல. திடீர்னு வந்து என்ன சொல்கிறாரு, இது வந்து அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம அதை வந்து நம்புறதா இல்லை நம்பாமல் வந்து கடந்து போகிறதான்றது தெரியல. ஆனால் வந்து அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பல மரணங்களை ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது, ஏன்னா ஒய்எஸ்ஆருடைய மரணமும் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துன்னு தான் சொன்னாங்க, அதுவும் அப்படியே. ஸோ பல மரணங்கள் வந்து இங்கே ஹெலிகாப்டர் மரணங்கள் வந்து ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு சந்தேக மரணமாக வந்து நம்ம கடந்து போயிட்டோம். அது வந்து விபத்துல நம்பிட்டோம். ஆனால் இப்போ ஒருத்தர் எழுப்பும்போது அவர் குரல் எழுப்புறாரு. அந்த குரல் எழுப்பும்போது யார் குற்றம் சாட்டப்படுறாரோ அவர்கிட்ட இருந்து இது வரைக்கும் பதிலே இல்லை. யார் குற்றம் சாட்டுறாரு? மோகன் பாபு குற்றம் சாட்டுறாரு. அவர் ஏதாவது ஒரு கேஸுக்குன்னா பதில் சொல்லலாம். அவர் பாவம் ஆல்ரெடி குடும்ப பிரச்சனையில் பசங்கள்லாம் போட்டு ஒரு பக்கம் இதுவாகிட்டு அது அவருக்கு தொடர்ந்து ஏதாவது ஒரு விதத்தில் அவருடைய பேர் வந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். இருங்க சொல்லிட்டீங்களா? எவ்வளோனா இருக்கட்டும், குற்றம் சாட்டுவது கொலை வழக்கு குற்றம் சாட்டப்படுது. மற்ற சொத்துக்கு பிரச்சனை எல்லா குடும்பத்திலும் இருக்குது. எந்த குடும்பத்துக்கும் சொத்து பிரச்சனை இல்லை. பிள்ளைங்களுக்கும் அப்பாங்களுக்கும் என்ன சண்டை வரும்? கடைசியாக இந்த சண்டை தான் வரும். சொத்து பிரச்சனையில் 1000 வரட்டும், அதுக்கப்புறம் மீடியா பர்சனை அடிக்க வந்தார் பிடிக்க வந்தார் அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேற. இது குற்றம் என்னன்னு கேட்டால் கொலை வழக்கு குற்றம் சாட்டப்படுது. அப்போ நீங்கள் வந்து பேசணும்ல. மேபி நம்ம உடனே ரெஸ்பாண்ட் ஏதாவது பண்ணனா கூட அவருக்கு டக்குனு அவர் வந்து இல்லைன்னு சொல்றதுலேயே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. அது பதில் தான் அவங்களுடைய பத்தின விஷயத்துக்கு குற்றம் வந்து ஹஸ்பண்டே சொல்லிட்டாருல்ல. குற்றம் இப்போ குற்றம் சாட்டப்படுறது குற்றம் என்னன்னு பாருங்க. கொலை வழக்கு சௌந்தர்யான பெரிய நடிகை, அவங்க வந்து விமான விபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்துட்டாங்க. அதை வந்து திட்டமிட்டு கொலைன்னு அவர் சொல்லும்போது உங்கள் தரப்புல இருந்து மோகன் பாபு தரப்புல இருந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. அதை தாண்டி எதுக்கான காரணம் சொல்லும் போது கேட்டினா நில ஆக்கிரமிப்பு. அந்த நில ஆக்கிரமிப்பு வந்து யாருடைய நிலம்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யாவுடைய அவங்க பிரதருக்கும் சேர்ந்த மாதிரியான ஒரு நிலம். அப்போ அதை ஆக்கிரமித்து அதில் வந்து ஒரு கட்டிடமும் அதை கேட்டால் கெஸ்ட் ஹவுஸும் கட்டியிருக்கிறாருன்னு சொல்லும் போது அந்த குற்றச்சாட்டுக்காவது பதில் இருக்கணுமா இல்லையா? மோட்டிவேஷன் பார்ப்பாங்க. எந்த குற்றம் யார் மேலே வேணால் எந்த கொலையில் வேணால் சொல்லலாம் இவருக்கு அவருக்கு சம்மந்தம் இருக்குன்னு. ஆனால் மோட்டிவேஷன்றதை பார்ப்பாங்க. உள்நோக்கம் என்ன? எதுக்காக அவங்கள கொலை பண்ணணும்? ஒன்று செக்ஸுக்காக கொலை பண்ணாரா, இல்லை சொத்துக்காக ஆஸ்திக்காக வந்து அடையிறதுக்காக கொலை பண்ணாரான்னு சொல்லி பார்ப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தில் வந்து கேட்டால் இது வரைக்கும் மோகன் பாபு வேறு விதமான சர்ச்சைகள் வந்ததே கிடையாது. நான் வந்து பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ரொம்ப சின்ன வயசு தாய் மீது சத்தியம்னு ஒரு படம், அதில் வந்து ரஜினிக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை கொல்ற மாதிரி காட்சி, அதில் தான் நான் ஒரு கொலைகாரனாக வந்து நான் வந்து மோகன் பாபு பார்த்துருக்குறேன். அதில் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சிவாஜி படங்களில் ஒரு 2-3 படங்கள் நெகட்டிவ். ஆமாம், குரு படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முழுக்க ஸ்ரீதேவியை விரட்டி ஒரு காதலிக்கிற மாதிரியான ஒரு காட்சி ஒரு தலையா. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா நெகட்டிவ் கேரக்டர் நம்ம பார்த்துருக்குறோம், சினிமாவில் நம்ம பார்த்துருக்குறோம். அவர் வந்து ஒரு கொலைகாரனாக பார்த்துருக்கோம். மற்றபடி வந்து எதுவும் சர்ச்சை வந்து உள்ள மனிதராக வந்து செய்தியே வரல. அதாவது சர்ச்சை எப்படி வந்திருக்குன்னா அவர் ரொம்ப கோவப்பட்டு அப்படி மாதிரி. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, கோவப்பட்டீங்க நீங்கள் வந்து ஒரு மகன்கிட்ட சொத்து பிரச்சனை, மீடியாவை வந்து நீங்கள் அடிக்க போனீங்க பிடிக்க போனீங்க அந்த மாதிரி இல்ல. அதுக்கு முன்னாடியில இருந்து சொல்ற ஸ்டேஜ்லயே வந்து அது மைக் பண்ணி போடுறது அதுதான். இல்லை அதுதான் நான் சொல்றேன். இது ஒரு நானும் கேட்டேன், பெரிய அளவில் இந்த மாதிரியான கொலை பண்ணிட்டாரு, சொத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு, இல்லை வந்து ரேப் பண்ண போயிட்டாரு, இந்த மாதிரிலாம் கிடையாது. மற்ற நடிகர்கள் மேலே சிலது இருந்திருக்கு அந்த மாதிரி. இப்போ ஏன் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன். இப்போ பாலையாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு துப்பாக்கி சூடு சம்பவமே நடந்திருக்கு. அவர் வீட்லேயே வந்து ஒரு தயாரிப்பாளர் சுரேஷ்ன்ற தயாரிப்பாளர் வந்து அவர் துப்பாக்கியால் வந்து சுடப்பட்டு அதுக்கப்புறம் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவருடைய பாஸ்போர்ட்லாம் முடக்கப்பட்டது இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி இன்றைக்கி வந்து சௌந்தர்யா விஷயத்தில் வந்து அவர் கணவர் ஓடி வந்து எனக்கும் வந்து இங்கே தான் இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வலுக்குது நமக்கு. என்னென்னா எனக்கும் மோகன் பாபு குடும்பத்திலும் ரொம்ப நெருக்கம் இருக்குது, ஒரு தொடர்பு இருக்குது, நல்ல தொடர்பு இருக்குது. இது வந்து ஆதாரமற்றாமல் இல்லாத குற்றச்சாட்டு. நியாயமாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அவருக்கும் தெரியாதுல்ல என்ன நடந்தது. யாரோ ஒருத்தர் வந்து ஒரு சமூக ஆர்வலர் வந்து சௌந்தர்யா வந்து கொலை செய்யப்பட்டார். அவருக்கு தெரிஞ்சிருந்தா
அதுதான் நான் சொல்றேன். ஒருவேளை அவர் சொல்லும் போது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தமிழ்ல. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா சம்பந்தப்பட்ட யார் குற்றம் சாட்டப்பட்டவரோ அவர் வந்து பேசணும். ஆனால் சொல்லக்கூடிய கேட்டினா ஒரு சமூக ஆர்வலர் சொல்றாரு. அது அவர் என்ன ஆதாரமா சொல்றாரு கேட்டினா இந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு நிலப்பிரச்சனை இருந்தது, அது சம்பந்தமா மோகன் பாபுவோட மகனே பேசியிருக்கிறாரு. இப்ப எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லலான்னு கேட்டா அப்ப இந்த சிட்முல்ன்றவர் மேல இந்த சமூக ஆர்வலர் மேல அவருக்கு பின்னாடி வந்து ஒருவேளை மோகன் பாபுவோட மகன் இருக்கிறாரா, இருந்துட்டு போட்டோம். ஆனா இது மாதிரி ஒரு பெரிய ஒரு கொலை குற்றச்சாட்டு, அதுவும் யார் மேல, கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி சொத்து இருக்கிற ஒரு அரசியல் செல்வாக்குள்ள ஒரு சமூக செல்வாக்குள்ள ஒரு பெரிய ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஜாம்பவன் மேல வந்து ஒருத்தர் வந்து போற போக்கில் ஒருத்தர் சொல்லிட முடியுமா? சரி, அப்படியே அந்த குற்றச்சாட்டு சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் பாபு தரப்புல இருந்து எந்த விதமான அறிக்கையும் வராத போது வேக வேகமா ஓடி வந்து சௌந்தர்யாவோட கணவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல ரெண்டு விதமா நம்ம பார்க்கலாம். ஒண்ணு அவருக்கும் தெரிஞ்சிருக்கிறதுனால பதில் சொல்றது, இன்னொரு நல்ல மனுஷன் மேல தேவையில்லாம இப்படி ஒரு என்ன சொல்றேன்னா அப்படின்றதுக்காக சொல்றதும் இருக்கு. கரெக்ட். நீங்க ஒரு நல்ல மனுஷன், அது ஏன் இவ்வளவு வேகம்? அவர் குற்றச்சாட்டு சொல்லி இருக்கிறாரு, போலீஸ் விசாரணை பண்ண பிறகு எனக்கு அவர் பர்சனலா தெரியும், அதுவும் இல்லாம என்னுடைய ஒய்ஃபுடைய லேண்ட் பத்தி சொல்றாங்க அப்படின்றதுக்காக இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? இப்ப வந்து கேட்டா இவர் வந்து இப்படி சொல்றதுக்கு வந்து கேட்டா இவருக்கும் கூட ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிருக்கலாம்ல. நான் தெரியாம ஏன் இப்படி இருக்கக்கூடாதான்னு கேட்கிறேன். நம்ம யாரையும் வந்து இங்க குற்றம் சாட்டல. இப்போ மோகன் பாபு மேல குற்றச்சாட்டுனா மோகன் பாபு தானே பேசணும். இதை நீங்க சொல்லலாம். என்னன்னு கேட்டா இல்லைங்க நான் எங்களுக்குள்ள நல்ல உறவு கேட்டேன். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க இவருக்குள்ள உறவை சொல்லக்கூடாது. யாரு? சௌந்தர்யா கணவர் வந்து எனக்கும் அவருக்கும் நல்ல உறவு இருக்குன்னு சொல்லக்கூடாது. சௌந்தர்யாவுக்கும் மோகன் பாபுக்கும் என்ன மாதிரி உறவு இருந்தது, இவர் சொன்ன சர்ச்சைகள் வந்து உண்மையா பொய்யா, அதை தானே சொல்லணும். இல்லைங்க இந்த மாதிரி லேண்டு, இப்போ நான் சொல்றேன், அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிலத்தை வந்து சௌந்தர்யாவுக்கு சொந்தமான 6 ஏக்கர் நிலம் கெஸ்ட் ஹவுஸ் வந்து இவர் ஆக்கிரமிச்சாருன்னு சொல்றாங்க. யாரு? மோகன் பாபு ஆக்கிரமிச்சாரு. நீங்க என்ன சொல்லணும்? அந்த மாதிரி ஆக்கிரமிப்புலாம் எதுவும் நடக்கலைங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல சுமூகமான உறவு இருக்கு அப்படின்னு சொல்றதன் மூலமா என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த சிட்முல் என்பவரை நான் பேச வைக்கல அப்படின்னு சொல்ல வர்றாரு. புரிஞ்சுக்கணும். நீங்க இவ்வளவு வேகம் எது காட்டினார்னா மோகன் பாபு ஒரு வேலை தவறா நினைச்சிடக்கூடாது, நான் தான் வந்து இந்த தகவலை சொல்லி பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி ஆயிடுது இல்ல.